சங்க காலத்தில் மூவேந்தர்களில் கடல் வாணிகத்தில் சிறந்து விளங்கியவர் யார்? சரியான விடை சோழர். பல்லவர்களின் தலைநகரம் எது? சரியான விடை காஞ்சிபுரம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலைக் கட்டியவர் யார்? சரியான விடை இராஜசிம்மன். மாமல்லபுரம் சிற்பக் கோயில்களுடன் தொடர்புடைய பல்லவ மன்னர் யார்? சரியான விடை முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னர் யார்? சரியான விடை முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் இயற்றிய நூல் எது? சரியான விடை மத்தவிலாச பிரகசனம். சோழப் பேரரசை வலிமையான பேரரசாக உருவாக்கியவர் யார்? சரியான விடை முதலாம் இராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலைக் கட்டியவர் யார்? சரியான விடை முதலாம் இராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலின் மற்றொரு பெயர் என்ன? சரியான விடை பிரகதீஸ்வரர் கோயில். கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யார்? சரியான விடை முதலாம் இராஜேந்திர சோழன். சோழர்களின் கிராம நிர்வாகத்தைப் பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது? சரியான விடை உத்திரமேரூர் கல்வெட்டு. குடவோலை முறை எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை உள்ளாட்சி நிர்வாகம். சோழர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எது? சரியான விடை காவிரிப்பூம்பட்டினம். சோறுடைத்து சோழநாடு என்ற கருத்து எந்த நூலுடன் தொடர்புடையது? சரியான விடை பட்டினப்பாலை. பாண்டியர்களின் புகழ் பெற்ற தலைநகரம் எது? சரியான விடை மதுரை. பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் எது? சரியான விடை கொர்க்கை. கொர்க்கை எதற்காக புகழ் பெற்றது? சரியான விடை முத்துக்குளித்தல். விஜயநகரப் பேரரசை நிறுவியவர்கள் யார்? சரியான விடை ஹரிஹரர் மற்றும் குக்கர். விஜயநகரப் பேரரசின் புகழ் பெற்ற மன்னர் யார்? சரியான விடை கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் எது? சரியான விடை அமுக்தமால்யதா. விஜயநகரப் பேரரசின் தலைநகரம் எது? சரியான விடை ஹம்பி. தக்காணத்தில் விஜயநகரப் பேரரசுக்கு எதிராக அமைந்த முக்கிய கூட்டணி எது? சரியான விடை தக்காண சுல்தான்கள் கூட்டணி. தாலிகோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை 1565. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலைக் கட்டிய சோழ மன்னர் யார்? சரியான விடை இரண்டாம் இராஜராஜ சோழன். தாராசுரம் கோயில் சிற்பங்களில் எந்த இதிகாசக் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன? சரியான விடை மகாபாரதம்.